ஹாய் கைஸ். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்ட் இண்டீஸ் பற்றி ஸ்குவாடை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அலாங் வித் வெஸ்ட் இண்டீஸ் அலாங் வித் வெஸ்ட் இண்டீஸ் குரூப் சியில் ஆடுற டீம் இங்கிலாண்டை பற்றி பார்ப்போமா? நான் இப்போ வந்து அவங்க ஸ்குவாடை படிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்க எப்படி இருக்கு அவங்க ஸ்குவாடுன்னு. அவங்க வந்து அவங்க வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்த மாதிரி பாம்பேல ஆடுறாங்க, கல்கட்டாவில் ஆடுறாங்க. ஸோ அவங்க ஸ்குவாட் வந்து கேப்டன் ஹாரி ப்ரூக், அப்புறம் ரேஹான் அகமது, அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், டாம் பேண்டன், ஜேக்கப் பெத்தல், ஜாஸ் பட்லர், சாம் கரன், லியாம் டாசன், பென் டக்கெட்டு, வில் ஜாக்ஸ், ஜேமி ஓவர்டன், அதில் ரஷீது, ஃபில் சால்ட், ஜாஸ்டன் அண்ட் லூக் வுட். ஸோ இதுதான் அவங்க ஸ்குவாடு. அவங்க ஸ்குவாட்ல வந்து நீங்க பாருங்க, நீங்க வந்து டக்கெட்டு, சால்ட்டு, ஜாக்ஸ் வச்சு அவங்க வந்து அடிக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பட்லர் அண்ட் ப்ரூக் வந்து டபுள் கியர்ஸ் என்ன அடிப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் இன்னிங்ஸ் கூட பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போலிங் பாருங்க, ஸ்பின் போலிங் வந்து அதில் ரஷீத் லெக் ஸ்பின்னர். இப்போ வந்து T20 ஃப்ரெட்டர்னிட்டிலே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ்னா அதில் ரஷீத் தான். அதுக்கப்புறம் லியம் டாசன் வச்சிருக்காங்க. அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் வேற. அண்ட் அவர் இந்த மாதிரி டிஃபென்சிவா போட்டுருவாரு. அந்த பக்கம் ரஷீத் வந்து ஸ்ட்ரைக் பவுலர் வச்சுன்னா, இந்த பக்கம் டாசன் வந்து டிஃபென்சிவா போட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து சப்போர்ட்டுக்கு வந்து ஜாக்ஸ் வச்சிருக்காங்க. வில் ஜாக்சன் ரைட் ஆஃப் ஸ்பின் போடுவாரு. அதுக்கப்புறம் வந்து ரேஹான் அஹ்மத் வச்சிருக்காங்க. ஆனா அவர் பேட்டிங் ஆடுவார். ஆனா அவர் வந்து பிளேயிங் லெவல் போட்டாங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே ராஷித் வச்சிருக்காங்க ஒரு லெக் ஸ்பின்னர். ரேஹான் அஹ்மதும் அதே தான் லெக் ஸ்பின்னர். அவர் போடுறதும் மாதிரி ரேஹான் அஹ்மத் போடுறதும் ராஷித் மாதிரியே கொஞ்சம் காத்துல கொஞ்சம் ஸ்லோவா போடுறது, பேட்ஸ்மேன் காத்துலயே பீட் பண்றது, பால் வந்து கொஞ்சம் டேர்ன் பண்ணுது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போலர் தான். பேட்ஸ்மேன் வந்து ஸ்டேஷனரி டார்கெட் மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்காகவே அவங்க வந்து ரேஹான் அஹ்மதை உட்கார வச்சுட்டு அவங்க வந்து இந்த மாதிரி லியம் டாசன் அண்ட் அதில் ரஷீத் வச்சு தான் போகணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து மேல பேட்டிங்ல வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒன் ஆஃப் ஜேக்கப் பெத்தல் இல்லைன்னா ஜாக்ஸ் போடலாம் பிளேயிங் லெவல்ல. ஜாக்ஸ் வந்து ரைட் ஆஃப் ஸ்பின் போடுவாரு. ஜேக்கப் பெத்தல் வந்து லெஃப்ட் ஆஃப் ஸ்பின் போடுவாரு. ஸோ அவங்க ஸ்பின் கவர்டு வித் ரஷீது, டாசனு, வில் ஜாக்ஸ், ஜேக்கப் பெத்தல் அண்ட் ரேஹான் அஹ்மத். ஸோ அவங்க ஸ்பின் கரெக்டு, ஸ்பின் முடிச்சு. நீங்க வந்து அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் பாருங்க. அவங்க ஃபாஸ்ட் போலிங்ல வந்து லூக் வுட் வச்சிருக்காங்க. அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர். அண்ட் வேணா கொஞ்சம் வந்து பேட்டிங் ஆடுவாரு. ஆனா அவர் வந்து பவர் பிளே போடலாம், டெத் ஓவர்ஸும் போடலாம். அண்ட் அவரும் அலாங் வித் ஜிம்மி ஓவர்டன் வந்து இந்த மாதிரி பிக் பேஷ்ல பிளேட் ஃபார் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ். அதுல வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அதான் அவங்க வந்து இந்த மாதிரி லூக் வுட் வந்து ஃபினிஷ்ட் வித் 12 wickets in 9 matches with an economy of 7.36 and also with the strike rate of 114 playing at number 8 or 9. அதுக்கப்புறம் ஜிம்மி ஓவர்டன் வந்து இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி அட்டாக்கிங் போர்ல கொஞ்சம் டிஃபென்சிவா போட்டு போயிடுவாரு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஜிம்மி ஓவர்டன் வந்து இந்த மாதிரி பவர் பிளேக்கு அப்புறம் அண்ட் பிஃபோர் டெத் ஓவர் கொஞ்சம் யூஸ் பண்ண ஒரு 2 overs ஃபார் 15-20 runs போட்டு போயிடுவாரு ஜிம்மி ஓவர்டன். அண்ட் அதுக்கப்புறம் அவர் வந்து கீழே வந்து கொஞ்சம் பேட்டிங் ஆடுவாரு ஜிம்மி ஓவர்டன். அதுக்கப்புறம் அவங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் வச்சிருக்காரு. அவர் ஸ்பீட் கன் தான்.
ஒரு ஒரு 145+ போடுவாரு. தொப்பு தொப்புன்னு போடுவாரு. ஆனா அவர் வந்து இந்த மாரி வான்காடையில போட்டாருன்னா, அ போடுற ஸ்பீட்ல பால் போய் ஸ்டாண்ட்ஸ்ல போய் விழும். ஆர்ச்சர். அதுக்கப்புறம் வந்து அவங்க அ சாம் கரன் வச்சிருக்காங்க. சாம் கரன் வந்து இந்த மாரி அவரும் லூக் வுட் மாரி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் பேட்டிங் சூப்பரா ஆடுறாரு. அவர் இப்பதான் முடிச்சு IL-20 அதுல வந்து டெசர்ட் வைப்பர்ஸ் கேப்டன் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் அலாங் வித் பேட் வந்து லீக்லயே ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருந்து அவர் வந்து டீம் வந்து டைட்டிலுக்காக போய் ஃபைனல்ஸ் வரைக்கும் கேப்டன் பண்ணி ஃபைனல்ஸை ஜெயிக்கவும் வச்சாரு டீம். அலாங் வித் பேட் அவர் வந்து 327 ரன் ஸ்கோர் பண்ணாரு அண்ட் அலாங் வித் பால் வந்து 7 விக்கெட்ஸ் தூக்குனாரு. ஸோ அவர் ஒரு ஜென்யூன் ஆல்ரவுண்டரா ஆயிட்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்கிற ஒன் டே சீரீஸ் வர்சஸ் டீம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து அவர் வந்து அந்த ஒன் டேல வந்து ஒரு ஹேட்ரிக் வேற இடித்தாரு. ஸோ வந்து அவங்க வந்து போலிங் கன் போலிங் வித் ஆப்ஷன்ஸ் வேற வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட் போலிங் ஜோஃப்ரா ஆர்ச்சர் எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அவர் வேற ஐபிஎல் வந்து ஐபிஎல் ஒரு தேவையில்லாத ரெக்கார்ட் வேற வச்சிருக்காரு. இந்த மாதிரி செகண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் போலிங் வச்சிருக்காரு அகேன்ஸ்ட் SRH. அந்த ஹைதராபாத்ல வந்து இந்த மாதிரி ஈஷான் கிஷான், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்ல வந்து அவர் முத்துவாங்களே, அது வந்து பிளேட் இன் இந்தியா தான். அவர் அதே மாதிரி திரும்பி வந்து 145 போடுறாரு. நீங்க வான்காலையில வந்து அந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு விக்கெட் வராது, நீங்க பால் போய் ஸ்டாண்டு தான் போய் விழும். ஸோ ஜோஹர் ஆர்ச்சர் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, சாம் கரன் ஜென்யூன் விக்கெட் டேக்கர், பால் கொஞ்சம் அலையும். அதுக்கப்புறம் லூக் வுடும் அதே தான். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் ஜேமி ஓவர்டன் வச்சிருக்காங்க அண்ட் பேக்கப்புக்கு ஜாஷ் டங் வச்சிருக்காரு. அவரும் வந்து இந்த மாதிரி ஃபுல் லென்த் பால்ஸ் வந்து 2 பக்கமும் போட்டு ஆட்டுவாரு ஜாஷ் டங். ஸோ என்ன கேட்ட அவங்க என்ன பண்ணணும்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் உட்கார வச்சுட்டு ஜாஷ் டங் பிளே பண்ணும். ஜாஷ் டங், லூக் வுட் அண்ட் அதுக்கப்புறம் சாம் கரன். ஜாஷ் டங் வந்து பவர் பிளேல போட்டுருக்கலாம். ஜாஷ் டங் பவர் பிளேல 3 overs. அதுக்கப்புறம் சாம் கரன் பவர் பிளே சிங்கிள் ஓவர் போட்டுட்டு லூக் வுட் பவர் பிளே 2 overs போடலாம். அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் டெத்ல வந்து சாம் கரன் போடலாம் அண்ட் லூக் வுட் போடலாம் அண்ட் அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து அதில் ரஷீது, லியாம் டாசன், ஜேமி ஓவர்டன் போடலாம். ஸோ அவங்க போலிங் கவர்டு வித் பேக்கப் ஆப்ஷன்ஸ் வித் வில் ஜாக்ஸ் கூட போடுவாரு. ஸோ அவங்க போலிங் கவர்டு. அவங்க அதுக்கப்புறம் அவங்க பேட்டிங்கும் இருக்கு. அவங்க பேட்டிங் வந்து பாருங்க, அவங்க பிளேயிங் லெவல் எல்லாருமே பேட்டிங் ஆடுவாங்க. அப்படி இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பென் டக்கெட், ஃபில் சால்ட், வில் ஜாக்ஸ் at 3, ஜாஸ் பட்லர் at 4, ஹாரி ப்ரூக் at 5, சாம் கரன் at 6, ஜேமி ஓவர்டன் at 7, லியாம் டாசன் at 8, ஆதில் ரஷீத் at 9, ஜோஃப்ரா ஆர்ச்சர் at 10 அண்ட் லூக் வுட் at 11. எல்லாருமே பேட்டிங் ஆடுவாங்க. எல்லாருமே பேட்டிங் ஆடுவாங்க. பிளஸ் வேற ஸோ அவங்க பிளஸ் வேற ஃபில் சால்ட் வந்து வந்தோடனே ஒரே அடி தான், முதல் போல அடிக்க போவாரு. அதுவும் வான்காடியில டியூ வந்துருச்சுன்னா அவரை பிடிக்க முடியாது. வான்காடியிலும் அதே தான். அப்போ அவர் வந்து முன்னாடி வந்து பிளேட் ஃபார் KKR வேற 2024 எப்போ KKR சாம்பியன்ஸ் ஆனாங்களோ அப்போ ஃபில் சால்ட் வாஸ் பிளேயிங் ஃபார் KKR. ஸோ அவருக்கு கல்கட்டாலையும் ஆடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அங்கேயும் போய் பாலே அவர் அடிக்க தான் போவாரு. அங்கேயும் பொட்டி கிரவுண்ட் தான், பால் போய் ஸ்டாண்ட்ஸ்ல விழும். ஸோ ஃபில் சால்ட் அடிதான். அப்புறம் பென் டக்கெட் வந்து சூப்பர் பிளேயர் ஆஃப் ஸ்பின் வேற. டக்கெட் வந்து லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர் வேற. அவர் வந்து மாதிரி ஸ்கொயர் பவுண்டரிஸ் சூப்பரா யூஸ் பண்ணல. அவர் வந்து இந்த ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, ஸ்கூப்லாம் சூப்பரா பிளே பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸும் பாலே அடிதான், இப்படிதான் வந்துடுவார் பேட்டிங் ஆட. அதுக்கப்புறம் பட்லர், ப்ரூக் வந்து டபுள் கியர்ஸ். அதுக்கப்புறம் சாம் கரன் வேற ரீசெண்டா வேற செம ஃபார்ம்லேருந்து வேற வராது. அவரு ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனு. அதுக்கப்புறம் ஜேமி ஓவர்டன் பேட்டிங் ஆடுவாரு. அப்புறம் லியாம் டாசனும் பேட்டிங் ஆடுவாரு. அப்புறம் ராஷிது,
ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆர் ஜாஸ் டங், அதுக்கப்புறம் லூக் வுட். ஆல் த்ரீ வந்து இந்த மாதிரி பார்த்து 10 ரன்ஸ் ஃப்ரம் ரஷீத், 10 ரன்ஸ் ஃப்ரம் ஆர்ச்சர் அண்ட் 10 ரன்ஸ் ஃப்ரம் லூக் வுட் கூட போடலாம். ஸோ அவங்க பிளேயிங் லெவல் எல்லாமே பேட்டிங் ஆடுவாங்க. ஆனா அவங்க எங்க மாட்டுவாங்கன்னா இந்த மாதிரி டியூ வந்துச்சுன்னா யாரு போலிங் போடுவாங்க. ஏன்னா சாம் கரன் கேன் பி எக்ஸ்பென்சிவ், லூக் வுட் கேன் பி எக்ஸ்பென்சிவ், ஜோஃப்ரா ஆர்ச்சர் கேன் பி எக்ஸ்பென்சிவ், அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜாஸ் டங் ஆல்சோ கேன் பி எக்ஸ்பென்சிவ். ஆதில் ரஷீத் ஒருத்தர் தான் அவருக்கு ஷோரா போடுவாருன்னு ஷோரா வந்து எனி விக்கெட் வித் டியூ வந்து 4 overs மேக்ஸிமம் 4 overs 35 to 40 ஷோரா போட்டுருவாரு. அந்த மாதிரி போலர் வேணா அவங்கள்ட்ட ஒரே போலர் தான் ஆதில் ரஷீத் தான். டீம் இங்கிலாந்து வந்து இந்த மாதிரி செமிஃபைனல்ஸ் வந்துருவாங்க. ஆனா அவங்க எப்படி பாம்பேல கல்கட்டால டிஓ எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு அவங்களுக்கு வந்து இதுதான் அவங்களுக்கு வந்து மெயின் சேலஞ்ச் வந்து இந்த மாதிரி ஆஃப் த விக்கெட் அதெல்லாம் அந்த விக்கெட் பிளே பண்ணது சூப்பரான பிளேஸ் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க போர்டிங் டியூல மாட்டிக்கிச்சு ப்ளீட் பண்ணுவாங்க. அவங்க அதர் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஆயிடுவாங்க அப்புறம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி டாஸ் ஜெயிச்சானா அவங்களும் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி போல் ஃபர்ஸ்ட் போயிடணும். ஸோ போலிங் போடுறப்போ அவ்வளவா டியூ வராது. ஏன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி ஆடுறது எல்லா மேட்சும் வந்து ஒன்னு எதர் ஆஃப்டர்நூன் இல்லைன்னா ஈவினிங் மேட்சாக தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து டாஸ் ஜெயிச்சாங்கன்னா போல் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி போலிங் போட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒப்போனன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஸ்கோருக்கு அவுட் ஆக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பேட்டிங் நியூஸ் இருக்கு போலிங் அந்த மாதிரி வச்சு போகணும். ஆனா சப்போஸ் வந்து அவங்க வந்து டாஸ் தோத்து ஒப்போனன்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டோட்டல் டிஃபரெண்ட் மாதிரி கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வான்காட்டையும் டியூ வரும், இந்த மாதிரி கல்கட்டாலையும் டியூ வரும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அவங்க ஆடுற மேட்ச் அதுக்கப்புறம் அவங்க ஆடுற மேட்சஸ் நம்ம பார்க்கலாமா. அவங்க வந்து அலாங் வித் வெஸ்ட் இண்டீஸ் குரூப் C இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இங்கிலாந்து நேபாள் வந்து February 8th வந்து அவங்க பாம்பேல வர்றாங்க. அந்த மேட்ச் அவங்களுக்கு சப்பமேட் சால்ட் வாட்ட மாதிரி ஜெயிச்சிருவாங்க. ஆனா நேபாளில் ஒரு பேட்ஸ்மேன் இருக்காங்க, திபேந்தர் சிங்னு ஒரு பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க, லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். மொத்த பால் புளிர் வைக்கிறாரு. ஏதோ கவுகாலம் மேல ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட்ஸ் சூப்பரா ஆடுறாரு. நீங்க வேணா அவரை பாருங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வெஸ்ட் இண்டீஸ் வந்து February 11th ஆடுறாங்க. அது ஈவினிங் மேட்ச். அந்த மேட்ச் பார்த்தே ஆகணும். அது வந்து அவங்க வந்து பாம்பே ஆடுறாங்க. அதுக்கப்புறம் கல்கட்டால வந்து 14th அன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் மேட்ச் அவங்க ஸ்காட்லாண்ட் ஆடுறாங்க. அவங்களுக்கு எப்பவுமே ஸ்காட்லாண்ட் தான் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ், இந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட்ஸ் எப்பவுமே ஸ்காட்லாண்ட் தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து தோக்கடிச்சிருக்காங்க ஸ்காட்லாண்டு. அவங்களுக்கு வந்து ஸ்காட்லாந்து எப்பவுமே ஒரு ஆபத்தா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து 16th அன்னைக்கு வந்து அதே கல்கட்டால இட்டாலி ஆடுறாங்க பிஃபோர் த சூப்பர் 8. அவங்க எப்பவுமே அவங்க வந்து ஃபார் ஷுர் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட போலிங் இருக்கு, பேட்டிங் இருக்கு, ப்ளஸ் அவங்க ஆடுற விக்கெட்டுக்கு பொறுத்து ஸ்குவாடை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க ஸ்குவாட்ல ஒரே பிரச்சனை வந்து டியூ வந்துச்சா யார் போலிங் போடுவாங்க, அதில் ரஷீத். அது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே பிரச்சனை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.